Hi all, Friends Beauty Care Academy வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாரி கிளாஸ் தாங்க. சாரி கிளாஸ் அப்படின்னும் போது எல்லாருமே இந்த ப்ரீ ஃபிளீட்டிங், ஃபோல்டிங், அயனிங், ட்ரேப்பிங் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன வீடியோல வித்தியாசமா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் அயன் பாக்ஸ் நம்ம அயன் பண்ணாம எப்படி வந்து சாரியை ப்ரீ ஃபிளீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கன்சர்ன் நிறைய பேர்கிட்ட இருக்கு. என்னோட சாரியை திருப்பி நான் அயன் பண்ணி என்னோட சாரி சீக்கிரமா போயிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வித்தவுட் அயனிங் நம்ம எப்படி சாரியை ப்ரீ ஃபிளீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அதை எடுத்து பீரோல வச்சு நம்ம போற நேரத்துல சட்டுன்னு எடுத்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோல பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். அயன் பாக்ஸ் இதுக்கு வேண்டாம். அயன் பாக்ஸ் இல்லாம நம்ம சாரியை ப்ரீ ஃபிளீட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம வந்து ஃபிளீட்ஸ் வைப்போம் இல்லையா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிளீட்ஸ் எப்படி வைக்கணும், முந்தி எப்படி வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளீட்ஸை வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்லிப்ல இதை ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளீட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபிளீட் எல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிளீட்லேருந்து ஒரு 1/2 inch தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுக்கிட்டு அது கூட இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு ஃபிளீட்டையும் இப்படி அழகாக பிடிச்சிக்கோங்க. அதாவது எண்டையும் இதையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்படியே ஜிக்ஸாக்கா அப்படியே கொண்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி டெக்னிக்குங்க இது. உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. லாஸ்ட்ல வரும்போது லைக் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இதை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதை இப்படி பிடிச்சி இப்படி பண்ணிடுங்க. ஓகேங்களா? அண்ட் இதை இப்போ அழகா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல ஃபிளீட் சின்னதா வந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த சைடு ஃபிளீட்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு கிளீனா ஈவனா இருக்கு பாருங்க. ஸோ இது இவ்வளவுதான். அவ்வளவுதான். இங்க கிளிப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்படி ஹேண்ட்ஸ் ஜிக்ஸாக் கூட இந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க வந்து ஃபிளீட்ஸை அழகா ஆர்டரா அடிக்கிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம இதை அயன் பண்ணல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பண்ணும் போதே நம்மளோட கையிலேயே இப்படி அழகா இப்படி தீட்டிக்கோங்க. ஒரு ஃபிளீட்ஸையும் இப்படி ஆர்டரா வச்சு அழகா இப்படி கையிலேயே இப்படி தீட்டி பின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுங்க. நம்ம வந்து எப்பயுமே கிளிப் போடும் போது இதை இப்படி பிடிச்சி இப்படி கிளிப் போடக்கூடாது. கொஞ்சம் நகர்த்திட்டு பின்னுக்கு முன்னாடி இப்படிதான் நம்ம வந்து கிளிப் போடணும். பின்ன அது கீழே இருக்கணும். நல்லா இப்படி கையிலேயே வச்சு இப்படி திரிக்கோங்க. பல்லு ஃபிளீட்ஸை நம்ம வச்சுட்டோம். அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன மெஷர்மெண்ட்டும் நீங்க வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டா இந்த ஹைட் இருக்கான்றத பாத்துக்கோங்க. அவங்களுக்கு 41. ஸோ 41 இந்த ஹைட் வந்து கரெக்டா இருக்கு இப்போ. ஸோ இதை நான் வச்சுட்டேன். அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திருப்பியும் வந்து கிளிப் பண்றோம். பண்ணிட்டு அதாவது நம்ம இந்த ஃபிளீட்ஸை வந்து பிரிச்சு வச்சு நம்ம அயன் பண்ணுவோம்ல, இப்போ நம்ம பிரிச்சு வச்சு அயன் பண்ண போறது இல்லை. அப்படியே சேர்த்து அகைன் நம்ம மேலே வச்சோம்ல பல்லு ஃபிளீட் எப்படி வச்சோமோ அதே ஆர்டருக்கு அகைன் நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபிளீட்ஸை திருப்பியும் நல்லா கையிலேயே இப்படி அழகா இப்படி தீட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜான் ஓகேவா? கையில எடுத்தா ஒரு ஜான், அகைன் இன்னொரு 1.5 ஜானுக்கு நம்ம இதை எடுத்துடணும். இது ஒரு ஜானுக்கு நான் போட்டு ஒரு பின் போடுறேங்க. அதாவது திருப்பி சொல்றேன், ஒரு ஜான் வைக்கிறேன். ஒரு ஜான் வச்சு இங்க வந்து ஃபர்ஸ்ட் பின் பண்றேன். அகைன் இதை நல்லா அழகா நான் கையிலேயே தீட்டிக்கிறேன். இதை மேல கொண்டு போறேன். கொண்டு போயிட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஃபிளீட்ஸ் வைக்கிறேன்.
திருப்பியும் இதை நல்லா கையிலேயே இப்படி தீட்டி இப்படி கொண்டு வரேன். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் இன்னொரு அடி. ஃபர்ஸ்ட் ஒரு அடி போட்டுருங்க, அதுக்கப்புறம் அகெயின் வந்து இன்னொரு அடி. உங்களோட கையிலேயே நீங்க வந்து அளந்துக்கலாம். ஸோ 2 அடிக்கு நான் வந்து இதை பின் பண்ணிக்கிறேன். இப்போ உள் சுத்துங்க. உள் சுத்து வந்து கஸ்டமர் வந்து 41 இருந்தது. நான் எக்ஸ்ட்ராவா 41னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் வைப்பேன். ஸோ 44. ஸோ உள் சுத்து வந்து 44. எங்க ஒரு அகைன் இங்க இருந்து ஃபுல் இன்ச் டேப். உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் வருது இல்லைங்களா, சென்டர் ப்ளீட்ஸ், அது ஃபுல் இன்ச் டேப். ஸோ எங்கேயும் பிடிச்சி ஒரு பின். ஸோ இங்கேருந்து அந்த எண்ட் வரைக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். இதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மேம், இப்படி கை வரல அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடே நீங்க இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். இதை இப்படி வச்சுருங்க, வச்சுட்டு இங்க கிளிப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு வருவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸை மட்டும் வைங்க. வச்சுட்டு செகண்ட் ஃப்ளீட்ஸ் வரும்போது அப்படியே இதை பிடிச்சிக்கிட்டே நீங்க வந்து ஜிக்ஸாக்கா அப்படியே வாங்க. உங்களுக்கு கையில வைக்கிற ஃப்ளீட்ஸ் வரல அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை அழகா ஃபாலோ பண்ணலாம், கஷ்டமே இல்லாம. இந்த பின் வரைக்கும் நான் இதை முடிக்கும் போது எப்பயுமே நான் வந்து இப்படி வச்சுதான் முடிப்பேன். மேல இந்த ஃப்ளீட்ஸ் வந்து உள் சுத்துல மேல வரது இப்படி இருக்கும், அண்ட் உள்ள வரது இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் இந்த ஃப்ளீட்ஸ் வரணும். எல்லா ஃப்ளீட்ஸையும் அழகா அடுக்கிக்கோங்க. ஸோ இப்போ ஆர்டரா நம்ம அடிக்கிறணுங்க. இந்த ஃப்ளீட்ஸை அழகா வந்து ஆர்டரா நம்ம அடிக்கிடலாம். மாதிரி ஆர்டரா அடிக்கிடுங்க. அடுக்கும் போதே லைட்டா கொஞ்சம் பிரிச்சு வைங்க. அதாவது இந்த ஃப்ளீட்ஸ் இருக்குல்ல, இதை இப்படி அழகா இப்படி கொஞ்சம் லைட்டா பிரிச்சு வைங்க. ஓகேங்களா? ரொம்ப பிரிக்க வேண்டாம், அப்படி பிரிச்சு வச்சிருங்க. பிரிச்சு வச்சுட்டு நீங்க பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க கிளிப் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற ஃப்ளீட்ஸையும் இதே மாதிரி ஆர்டரா ஃபர்ஸ்ட் எடுத்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டா இதையுமே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பிரிச்சு வைங்க. ஓகேவா? நீங்க ரொம்ப ஃபேட்டா இருப்பீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் லைட்டா பிரிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபேட்டா இருந்தோம்னா நம்ம சொருக்கும் போது நமக்கு அங்க மொத்தமா வந்து கம்மியில வந்து இருக்கும். சோ அதனால இந்த லைட்டா இன்னும் கூட நீங்க கொஞ்சம் ஃபேட்டா இருப்பீங்கன்னா இதை நீங்க இன்னும் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். பட் இது மினிமம் இந்த அளவுக்கு பிரிச்சிங்கனாலே நல்லா இருக்கும். சோ அதே அளவுக்கு நம்ம கீழையும் இதே மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். பிரிச்சுட்டு இங்கேயும் ஒரு பின் போட்டுக்கிறேன். திருப்பியும் இதை இன்னும் கூட கொஞ்சம் நகர்த்துங்க, மேல் பக்கமா நகர்த்திட்டு அகைன் நீங்க வந்து ஒரு ஸ்லிப் ஆன் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மற்ற ஃப்ளீட்ஸையும் இதே மாதிரி ஆர்டரா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மொத்தமா பிடிச்சி அடுக்குனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மெஸ்அப் ஆகும். ஸோ அழகா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு இந்த மாதிரி நீங்க அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு திருப்பியும் ஒரு பின். இதெல்லாம் நீங்க வந்து பிரிச்சு வச்சுதான் நீங்க வந்து கரெக்டா வச்சு பின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது செகண்ட் ஃப்ளீட் வரைக்கும் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். இதுக்கு அப்புறம் வருது இந்த பின் எல்லாத்தையும் நம்ம சாரி ட்ரே பண்ணும்போது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதனால இது ஓரளவுக்கு நீங்க ஆர்டரா வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஓகே தான். இல்ல எனக்கு நல்லா பிளஃபியா வேணும், எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இதை வந்து நல்லா பிரிச்சு வச்சும் நீங்க வந்து இப்படி பின் பண்ணும்போதே நீங்க இப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க. பண்ணிட்டு இங்க அழகா வச்சு இங்க எப்படி பின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி நல்லா இப்படி ஃபிங்கர்ஸை உள்ள விட்டுட்டு இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பிடிச்சி இப்படி திருப்பி இங்க பின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த ஃப்ளீட்ஸ் எதுவுமே நகராது.
ஓகேங்களா? இந்த பின் பண்ற இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்படி ஒண்ணா இப்படி பிடிச்சி பின் பண்ணோம்னா சாரி ஸ்பாயில் ஆயிடும். அதனால இந்த பின் வந்து நம்ம இந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு இது அப்படியே லைட்டா அப்படி தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உள் பக்கத்துல இந்த ஃபிளீட்ஸ் எங்க ஃபர்ஸ்ட் ஃபிளீட் எங்க இருக்கோ அந்த ஃபிளீட்டை நீங்க பிடிச்சி பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிளீட்ஸ் வந்து மூவே ஆகாது. பாருங்க, மூவே ஆகாது. இப்போ திருப்பியும் நீங்க வந்து இதை ஒன்று கூட கொஞ்சம் மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அகைன் இங்க ஒரு கிளிப் ஆன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சாரியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நார்மலா நீங்க வந்து இந்த ஃபிளீட்ஸ் ஆர்டர் அடிக்கிடுங்க. அதுக்கப்புறமா பிரிச்சு வைங்க. நீங்க எடுத்த உடனேவே நீங்க பிரிச்சு வைக்கணும்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வராது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதை நார்மலா அடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை இப்படி பிரிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து உட்காரும். இதுவுமே சேம் டெக்னிக் தாங்க பின் பண்றது. இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, எல்லா பின்லயும் நீங்க வந்து எல்லா ஃபிளீட்ஸையும் பின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே தூக்கிட்டு இந்த லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது எங்க உள்ள வந்து முடியுதோ அந்த இடத்துல இங்க வந்து ஒரு பின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த பின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். சாரி கட்டும் போது இந்த பின் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இது எதுக்காக போடுறோம்னா, இந்த மடிச்சோனாலும் இந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் மூவ் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து போடுறோம். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க பின் பண்ணீங்கன்னா இந்த ஃபிளீட்ஸ் எதுவுமே மூவே ஆகாது. சரியா? ஸோ இப்போ நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ ஃபோல்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டோம் இல்லைங்களா. அதாவது இது பல்லு ஃபிளீட்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு சென்டர் ஃபிளீட்ஸ். ஸோ சென்டர் ஃபிளீட்ஸை வச்சுட்டோம். இந்த சென்டர் ஃபிளீட்ஸை நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே கவுத்து போடுறோம். ஓகேவா? இந்த சென்டர் ஃபிளீட்ஸை நம்ம இப்போ கவுத்து போட்டுட்டோம். இதை எடுத்துட்டு வந்து அதாவது உள் சுத்து இதை கரெக்டாக நம்ம வந்து ஆர்டரா இப்படி அடுக்கிக்கிறோம். உங்களுக்கு பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இதை வந்து கிளீனா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பல்லு ஃபிளீட் எடுத்து மேல போட்டுக்கோங்க. எடுத்து கரெக்டா அது ஈக்குவலா எந்த லெவல்ல இருக்கோ அந்த லெவல் இப்படி போட்டு இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பல்லு ஃபிளீட்டையும் எடுத்து இப்படியே ஆர்டர் அப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மட்டும் விட்டுங்க. கொஞ்சோண்டு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இப்படி உள்ளே அடிக்கிடுங்க. அவ்வளவுதான். இந்த சாரியோட டிரேப்பிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு ஷார்ட்ஸா கொடுக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மிஸ் பண்ணாம வீடியோவா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான சாரி டிரேப்பிங், ஃபோல்டிங், இந்த மாதிரியான சாரியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.